ஒஃபிஷியலாக வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்-5 இருக்க முடியும்னு. ஆனால் இவர் தரப்பில் வந்து நான் எப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அப்போவே எனக்கு அவங்க எக்ஸ்-5 தான் அப்படின்ற மாதிரி. அப்போ இவர் வந்து வேணும்னே தான் இந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்குறதுக்கு. அதே ஐஸ்வர்யா கணேஷ் நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆர்த்தியை மனைவியாக கூட்டி போயிருப்பீங்க. அதே இடத்துல இன்னொருத்தர் கூட்டு போகிறப்ப அவங்க எப்படி ஒத்துக்குருவாங்க? அப்போ கண்டிப்பாக அவங்க இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சே தான் கூட்டுவோம். பிரச்சனையை முடிந்து போன பிரச்சனையை கிளப்பி விட்டது யாருன்னா இப்போ ரவி தான். இல்லை இது என்னன்னா, ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாரு, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க டிவோர்ஸ். அப்போ என்ன பண்ணுறாருன்னா கூட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிளான்ல தான் கூட்டு வர்றாரு. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா அது ஆப்போசிட்டாக நடந்து ரவிக்கு எதிராக போயிடுச்சு. அவருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவருடைய வெல்விஷர்ஸாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பலரும், ராதிகா, சரத்குமார், குஷ்பு போன்றவங்கெல்லாம் ரவியை கடுமையாக தாக்கி விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ரவி மேல் இருந்தக்கூடிய அந்த இமேஜெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அறிக்கையை எது கொடுத்துருக்காரு அப்படின்னா தான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு இமேஜ் விழுந்துருச்சு, அதை வந்து மாற்றணும். நான் வந்து அங்கே வந்து ஒரு அடிமையாக தான் இருந்தேன், தங்க முட்டை கிட்ட வார்த்தா தான் அவங்க என்னை பார்த்தாங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு என்னை வந்து நெஞ்சில் குத்துனாங்க, இப்போ எனக்கு வந்து முதுகுலை குத்திட்டாங்க. துணையாக இருக்கிறது, தோழியாக இருக்கிறது கனிஷா தான். ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பணத்துக்காக வந்து அவரை வந்து யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் எதுவுமே இல்லாமல் தனியாக தானே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. அவங்களுடைய சொந்த கம்பெனி, அவங்க அம்மா தயாரிப்பாளராக உள்ளே வந்து ரவியை வைத்து படம் எடுக்க பிறகு தான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆரம்பிச்சு. அப்போ ஆர்த்தி நம்ம ஃபேமிலினால ரவிக்கு பிடிக்கல ஒரு விஷயம் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணிக்கலாமே. இப்போ அதையும் பார்க்கணும்ல. ஒட்டு மொத்தமாக ஆர்த்தி சொல்கிறது மட்டும் இன்றைக்கி வந்து நியாயம் எடுத்துக்கிற முடியாது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு சைடு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து அவங்களுடைய மகன்களை பற்றி இவங்க யாருமே யோசிக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவில் எடுத்திங்கன்னா பிரகாஷ்ராஜோட லலிதா குமாரி பிரிஞ்சு போயிட்டாலும் கூட இந்த குழந்தைகளுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள், முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. பிரபுதேவா அவங்களோட ஒய்ஃபு, அந்த குடும்பத்தை பிரபுதேவா தான் பார்த்துக்கிறாரு, அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செய்கிறாரு. அந்த மாதிரி அவங்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் படித்தவங்க, அடுத்த ஜெனரேஷன் உள்ள நபர்கள் இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு மாறி மாறி அறிக்கை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஜெயமினுடைய இந்த சினிமா கரியர் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். என்னன்னா, ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஸோ ரவி மோகன், கெனிஷா, அதுக்கப்புறம் மாத்தி ரவி, இவங்க 3 பேருக்குள்ளே வந்து மாற்றி மாற்றி பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்தி ரவி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து ரவி மோகன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன தான் சார் இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு? இல்லை, முதல்ல இவங்க ரவியை பொறுத்த வரைக்கும் ரவி மோகன் ஜெயம் ரவியாக இருந்து ரவி மோகனாக மாறினவர். அவங்களுடைய காதல் கல்யாணம் தான் பண்ணாங்க. ரவியும் ஆர்த்தியும் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க. ஒரு 15 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போச்சு. 2 குழந்தைகள் இருக்குது, எல்லாம் தெரியும். அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு கருத்து ரீதியான வேறுபாடுனால பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்ச பிறகு என்னென்னா இவர் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாரு, அவங்க டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இல்லை இவருக்கு வந்து வேறு ஒரு பாடகியோட தொடர்பு இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி இல்லைன்றாங்க. சில அதுக்காக ஆதாரங்கள்லாம் போட்டாங்க. இந்த பிரச்சனை அப்படி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நீதிமன்றத்தில் இவங்க சம்மந்தமான அந்த டிவோர்ஸ் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. இந்த நேரத்தில் தான் பிரபல தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா கணேஷினுடைய திருமணத்திற்கு கனிஷாவோட ஒரு ஜோடியாக வர்றாரு. கணவன் மனைவி மாதிரியே வர்றாரு, கையை பிடிச்சே கூட்டிகிட்டு வர்றாரு. முதல் நாள் கல்யாணத்துக்கு வர்றாரு, அடுத்த நாள் ரிசப்ஷனுக்கும் வர்றாரு. அப்படிங்கும் போது அது வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்த்தி வந்து பஸ்ஸுட் ஆகி நாங்கள் ஒன்றும் வந்து எங்களுக்கு லீகலாக டைவர்ஸ் ஆகலை, இப்போ வரைக்கும் நான் ஆர்த்தி வந்து ஆர்த்தி ரவி தான், ரவியினுடைய மனைவியாக தான் இருக்கிறேன். என்ன தான் அவருடைய கடமைகளை தட்டி கழிச்சிட்டு போனாலும் இந்த 2 குழந்தைகளுக்கு அவருக்கு என்றைக்கு காலம் உள்ள வரைக்கும் 2 குழந்தைகளுக்கு அவர் தான் அப்பா, அவருடைய கடமைகளை வந்து விட்டுட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப உருக்கமாக, ஒரு தாய் நான் 2 குழந்தைய வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சென்டிமெண்ட்டாக அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. கொடுத்த அந்த 2 பக்க அறிக்கைக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, ஒட்டுமொத்தமாக ரவிக்கு எதிரான ஒரு மனநிலை திரும்பிடுச்சு. அவருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவருடைய வெல்விஷர்ஸாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பலரும், ராதிகா, சரத்குமார், குஷ்பு போன்றவங்கெல்லாம் ரவியை கடுமையாக தாக்கி விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்த்தி போடுற ட்விட்டுக்கெல்லாம் அவங்க வந்து பதில் போட ஆரம்பித்தாங்க, அதுக்கு லைக் போட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருந்துச்சு. ரவி மேல் இருந்தக்கூடிய அந்த இமேஜெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் ஃபாலோவர்ஸும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அது 2 நாள் 3 நாள் ஆற விட்டுட்டு இன்றைக்கி ஒரு 4 பக்கத்தில் அவருடைய தரப்பு நியாயத்தை, அவருடைய தரப்பு மனக்குமுறலை கொட்டியிருக்கிறாரு. நான் வந்து அங்கே வந்து ஒரு அடிமையாக தான் இருந்தேன், என்னுடைய எல்லா உரிமைகள் இழந்துட்டு தான் அங்கே இருந்தேன். வீட்டை விட்டுட்டு வெளியே வர்றப்ப கையில் என்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது, பர்ஸு முதற்கொண்டு வீட்டில் இருந்தது, நடந்தே வந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு ஆதரித்தது வந்து கனிஷா தான். இப்போ அந்த நேரத்தில் எனக்கு துணையாக இருக்கிறது, தோழியாக இருக்கிறது
கனிஷா தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போடுறாங்க. பேசியிருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய நான் வந்து ஒரு தங்க முட்டை கிட்ட வார்த்தா தான் அவங்க என்னை பார்த்தாங்க, சம்பாரிச்சு போடக்கூடிய ஒரு மரமாக தான் பார்த்தாங்க, இது நாள் வரைக்கும் எனக்கு என்னை வந்து நெஞ்சில் குத்துனாங்க, இப்போ எனக்கு வந்து முதுகுலே குத்திட்டாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன்னு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பட்ட கஷ்டங்களை சொல்கிறார். இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா 2 பேருமே காரணமாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு தரப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கிற முடியாது. ரவியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஆச்சு. எந்த விதமான கெட்ட பேரும் கிடையாது. அவர் யாரோ சர்ச்சையும் இல்லை. எத்தனையோ நடிகையோடு நடிச்சிருக்கிறாரு, எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, பார்ட்டி ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிக்கும் வந்தது கிடையாது. ஷூட்டிங் போவார், வீட்டில் இருப்பார், குழந்தைகள் ஃபேமிலிங்கிற ரொம்ப அட்டாச்மெண்ட்டான ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் மனம் விரும்பி வீட்டை விட்டு 2 குழந்தைகளை விட்டுட்டு வெளியில் போய் வேறொரு துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா 2 தரப்புலையுமே தவறு நடந்திருக்கு வாய்ப்பு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் ஆர்த்தி சொல்லப்பட்ட விஷயத்தை அவங்க தரப்பு சொல்கிறாங்க. இப்போ ரவி தரப்பில் சொல்லப்படுறப்ப பார்க்குறப்ப இந்த நிலைமைக்கு ரவியை தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்றது பார்க்க வேண்டியது. இப்போ இந்த செய்தி எல்லாம் இப்போ ரவி நீ கொடுக்கப்பட்ட செய்தி எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி தான். இன்றைக்கி அவரே ஓப்பனாக பேசியிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் ரவியை வந்து அங்கே ரொம்ப ஒரு மரியாதை குறைவாக அவங்க குடும்பத்தில் நடத்துனாங்க. ஒரு ஒரு தனக்கான ஒரு சின்ன சுதந்திரம் கூட இல்லாமல் அங்கே அவர் போட்டிருந்த அந்த போஸ்ட்லேயும் அதான் இருந்தது. எனக்கு வந்து பணத்துக்காக மட்டும்தான் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் ஆர்த்தியோட அம்மா வந்து கால் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட பணம் வேணும் அப்படின்னு ஏதோ கேட்டதாகவும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க ஒரு பக்கம் ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பணத்துக்காக வந்து அவரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், இப்போ நான் எதுவுமே இல்லாமல் தனியாக தானே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. எதுதான் உண்மை, யார் தரப்பில் இருக்கிறதா? கிட்டத்தட்ட 14 வருஷமாக ஒன்றா இருந்துக்கிறாங்க 2 குழந்தைங்களோட. அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுடைய சொந்த கம்பெனி, அவங்க அம்மா தயாரிப்பாளராக உள்ளே வந்து ரவியை வைத்து படம் எடுக்க பிறகு தான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு படம் 2 படம் தொடர்ந்து அவங்க எடுத்த படங்கள் தொடர்ந்து 3-4 படங்கள் தோல்வி படங்கள். அப்படிங்கும் போது அவர் கேரியர் பாதிக்குது அப்படின்ற பிறகு தான் எப்பயுமே எந்த குடும்பத்திலையும் 3ஆவதாக ஒரு நபர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கே வந்து பிரச்சனை வந்துடும். அப்போ ஆர்த்தி ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலினால ரவிக்கு பிடிக்கல ஒரு விஷயம் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணிக்கலாமே. அதையும் பார்க்கணும்ல. ஒட்டுமொத்தமாக ஆர்த்தி சொல்கிறது மட்டும் இன்றைக்கி வந்து நியாயம் எடுத்துக்கிற முடியாது. இந்த நிலைமைக்கு ரவியை தள்ளப்பட்டது யார்? அப்போ இந்த மாதிரி அவருக்கு சில பிடிக்கலை, 3ஆவது ஆள் அந்த இந்த உள்ளே வர்றது உள்ளே வர்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா அவர் ஆரம்பத்திலே கட் பண்ணிக்கலாம்ல. அப்போ அதெல்லாம் தவற விட்டீங்கல்ல. ரவியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரியும், நல்ல ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு, ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டில் ஒரு நபராக இருந்திருக்காரு. மனம் வெறுத்து வெளியில் போகக்கூடிய அளவுக்கு அங்கே நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது நீங்கள் உங்கள் தரப்புலேயும் தவறு நிறையா இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து வெளியில் போயிட்டால் எனக்கு எதுவுமே வேணாங்கிற நிலைமைக்கு தானே போவாங்க. அதை தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அவங்க தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு 2 பேருக்கும் தெரியும். இது வரைக்கும் ரவி பேசாமே இருந்தார், இப்போ தான் அறிக்கை கொடுத்துருக்காரு. இது என்னென்ன இதில் எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த பிரச்சனை மாறி மாறி அவர்களுக்குள் மேலும் மேலும் வந்து பிரிவை தான் அதிகமாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ முடிந்து போன விஷயத்தை ரவி தான் அந்த ஐஸ்வரி கணேஷ் கல்யாணத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. ஒன்றும் லீகலாக டைவர்ஸ் வாங்காமல் இருக்கிறப்ப நீங்கள் ஏன் கூப்பிட்டு வரணும்? அப்போ நீங்கள் பிரச்சனை வரட்டும், இதை பற்றி 4 பேர் பேசட்டும், நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோங்கிற வெளியில் காட்டுறதுக்கு தானே வரீங்க. இப்போ லீகலாக டைவர்ஸ் வாங்கி அவங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க, இவர் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க இருந்தாங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அது ஒன்றும் தெரியாது. இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சு போன அதே ஐஸ்வரி கணேஷ் நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆர்த்தியை மனைவியாக கூட்டி போயிருப்பீங்க. அதே இடத்துல இன்னொருத்தர் கூட்டு போகிறப்ப அவங்க எப்படி ஒத்துக்குருவாங்க? அப்போ கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சே தான் கூட்டுப்போம். பிரச்சனையை முடிந்து போன பிரச்சனையை கிளப்பி விட்டது யாருன்னா இப்போ ரவி தான் கிளப்பி விட்டுருக்காரு. இப்போ வந்து எனக்கு வந்து அது வேறு மாதிரி எதிர்மறையாக ரியாக்ட் ஆனவுடனே அவர் தரப்பு நியாயத்தை பேசியிருக்காரு. இல்லை, ரவி ரொம்ப எமோஷ்னலாகவே அந்த அறிக்கையில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் என்ன முதுகில் குத்துனாங்க, இப்போ வந்து நெஞ்சிலே குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து எக்ஸ்5ன்னு ஆர்த்தியை பேசிட்டாங்க. அப்போ ஆர்த்தி வந்து நான் அவரோட எக்ஸ்5 இல்லை, ஏன்னா ஒஃபிஷியலாக வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்5 இருக்க முடியும்னு. ஆனால் இவர் தரப்பில் வந்து நான் எப்போ அந்த வீட்டை விட்டே வெளியே வந்தனோ அப்போவே எனக்கு அவங்க எக்ஸ்5 தான் அப்படின்ற மாதிரி. அப்போ இவர் வந்து வேணும்னே தான் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாக்குறதுக்கான விஷயங்கள் இல்லை. அதாவது இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது ரவி தான். ஐஸ்வரி கணேஷ் கல்யாணத்துக்கு வந்து கணேஷாவை கூட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. ஒன்றும் நீங்கள் லீகலாக வந்து டைவர்ஸ் வாங்கி பிரியலையே. அப்போ கூட்டு வந்தால் இது ஒரு ஏற்கனவே அவங்க 2 பேரையும் தொடர்புபடுத்தி செய்திகள் போயிட்டு இருக்கு. ஆர்த்தி அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது கூட்டு வந்தால் அது பிரச்சனையாகும்னு தெரியாதா? இது கூட பேசிக் சென்ஸ் கூட தெரியாமல் இப்போ டைவர்ஸ் ஆகிட்டு நீங்கள் கூட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னது நியாயமாயிருச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஏற்கனவே இவர் கூட தொடர்பு இருக்குன்னு, இப்போ பார்த்தீங்களா கூட்டே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி வர்றப்ப ரவி மேல் அப்படி ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த அறிக்கையை எது கொடுத்துருக்காரு அப்படின்னா,
தான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு இமேஜ் விழுந்துருச்சு, அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன் தரப்பு நியாயங்களை சொல்கிறார். உண்மையிலேயே ரவி பாதிக்கப்பட்டிருந்தாலுமே இவங்க தரப்புக்கு நான் இப்போ தானே பேசுகிறது தானே இப்போ சரியாக மக்கள் எடுத்துக்கிடுவாங்க. பிரச்சனை இப்போ நீங்கள் ஏன் கிளப்பி விட்டீங்க? இப்போ லீகலாக அமைதியாக இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ டிவோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்பயே ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூட்டு வர்றீங்க அப்படின்னா அப்போ இது வரைக்கும் ஆர்த்தி சொன்ன குற்றச்சாட்டுலாம் உண்மை அப்படின்னு தான் ஆயிடும். இந்த விஷயத்தை ரவி தவிர்த்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. நம்ம காமனாக வந்து இந்த பொலிட்டிக்கலில் நம்ம பார்க்கும் நிறைய கட்சிகள் வந்து அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு சினிமா துறையிலே வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. செலிபிரிட்டிஸே இப்போ நிறைய அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க, இவங்க இந்த பக்கம் பேசுகிறாங்க. ஆனால் யாருமே முன்னாடி வந்து ப்ரெஸ் மீட்டோ கொடுத்து அந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. இந்த அறிக்கையை விட்டுட்டா எல்லாருமே நம்புவாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து இந்த அறிக்கை எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் சார்ந்த அந்த ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க. ஆர்த்தி தரப்பு கொடுத்தப்பட்ட அறிக்கையை வந்து ரவியோடைய ரசிகர்கள் கொடுத்தது தான். பார்த்தீங்களா, அவங்களுடைய தலைவர் வந்து நான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அந்த ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ். இப்போ கொடுத்துருக்கிறதுமே ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ். இதுக்கடையில் கெனிஷாவும் ஒரு 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 இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது ரசிகர்கள் அவர் பின்னாடி ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு கன்வே பண்ணுறாங்க, இந்த விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது சொன்ன மாதிரி நடிகர் அரசியல்வாதிகள் தான் மாறி மாறி அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மேடைகள் போட்டு பேசுவாங்க. இப்போ இவங்க அறிக்கைகள் மூலியமாக சண்டை நடத்திட்டு இருக்காங்க. இல்லை, இதை வந்து ஸ்மூத்தாகவே முடிச்சிருக்கலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன விஷயங்கள் கிடைச்சாலே வந்து அது ரொம்ப பெருசாக ஊதி பெருசாக்குவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இவங்க வேணும்ட்டே நான் இவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்றது தெரியறதுக்காக இந்த விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அப்போ சோஷியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே. இல்லை, இது என்னென்னா ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாரு, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க டிவோர்ஸ். அப்போ என்ன பண்ணுறாருன்னா கூட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க ட்ரிக்கர் ஆகி கோவப்பட்டு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிளான்ல தான் கூட்டு வர்றாரு. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா அது ஆப்போசிட்டாக நடந்து ரவிக்கு எதிராக போயிடுச்சு. பார்த்தியா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக போச்சு அப்படின்னு ரவிக்கு எதிராக போன பிறகு ரவிக்கு எதிராக சினிமாவுக்கு நிறைய பேர் பேச ஆரம்பித்தோடனே அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் பார்த்தீங்களா, என் தரப்புலையும் நியாயம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு இப்போ அவர் அறிக்கை கொடுத்தாரு. இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கூட்டு வராமல் சைலண்ட்டாக இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. இப்போ அந்த முடிஞ்சு போன பிரச்சனையை 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன பிரச்சனையை திருப்பி கூட்டு வந்தது தானே இவங்க எவ்வளோ பிரச்சனை. இப்போ இவங்க 2 பேருமே ஒரு சைடு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து அவங்களுடைய மகன்களை பற்றி இவங்க யாருமே யோசிக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அறிக்கையில் என்ன தான் வந்து அவங்க நான் வந்து என் மகன் மேலே பாசம் இருக்குது, நான் அவங்க மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அவங்க மகன்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து பாதிப்பட. கண்டிப்பாக அந்த குழந்தைகளோட அன்னைக்கு அவங்க ஆர்த்தி போட்ட வீடியோவில் கூட பார்த்தோம். அவங்க என்னென்னா 2 குழந்தைங்க, ஒரு பையன் எல்லாம் மெச்சூர்டான பையனாக ஆகிட்டாரு. அப்படிங்கும்போது அந்த பையன் மொபைல் பார்த்துட்டு இருக்காப்புல, அவங்க அம்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த பையன் மொபைல் பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ உங்களை சம்மந்தப்பட்ட செய்திகளை பூரா அந்த பையன் பார்க்குறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த வளரக்கூடிய வயசில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஏன் உங்கள் மெச்சூர்டான இருக்கக்கூடிய பேரண்ட் வந்து ரொம்ப டீசெண்டாக போயிருக்கணும். தமிழ் சினிமாவில் நிறைய தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, குழந்தைகளுக்காக ஒரு மியூச்சுவலாக இருக்காங்க. நிறைய தம்பதிகள் நம்ம சொல்லலாம், சினிமா தம்பதிகள் மட்டும் கிடையாது, நிறைய நிறைய சினிமா இல்லாத வாழ்க்கையில் வாழக்கூடியவர்களே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்குது. எனக்கே நிறைய பேர் பார்த்துருக்கோம். சினிமாவில் எடுத்திங்கன்னா பிரகாஷ்ராஜ், லலிதா குமாரி பிரிஞ்சு போயிட்டாலும் கூட இந்த குழந்தைகளுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. பிரபுதேவா அவங்களோட ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. பிரபுதேவா திருமணம் பண்ணிட்டு போனாலும் கூட அந்த குடும்பத்தை பிரபுதேவா தான் பார்த்துக்கிறாரு, அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செய்கிறாரு. முக்கியமான முடிவுகளை 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தைகளுக்கு எடுக்கிறாங்க. நளினி ராமராஜன் அந்த மாதிரி அவங்களாம் கொஞ்சம் மெச்சூர்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் படித்தவங்க, அடுத்த ஜெனரேஷன் உள்ள நபர்கள் இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு மாறி அறிக்கை கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை பாதிக்கப்பட்டு இவங்களுடைய கேரியருமே பாதிக்கப்படும். இப்போ நம்ம இந்த அறிக்கை வந்த பிறகு அது சம்மந்தமாக 4 பேர் பேசுவாங்க, ஆதரவாக 4 பேர் பேசுவாங்க, எதிராக 4 பேர் பேசுவாங்க. அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு ட்ராவல் ஆகி போக முடியாது. ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இதை தொடர்றாங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் வந்து ஜெயமினுடைய இந்த சினிமா கரியர் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா ஒரு பெரிய வெற்றி வந்து அடுத்தடுத்து நகர்த்தி கொண்டு போயிடும். பட் அந்த வெற்றியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாரான்னு தெரியணும்ல. இந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கப்போ ஃபேஸ் டல்லாயிரும், மைண்டு சரியாக இருக்காது, ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண முடியாது, ஷூட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்க முடியாது. அப்படிங்கும்போது தப்பான ரிசல்ட் தானே வரும். அப்போ அதோட கேரியர் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கத்தானே செய்யும். 2 பேருமே ஒன்றும் வாழ்க்கை இருக்குது. இவங்க வயசு என்ன 50 வயசு தான், 50 வயசுக்குள்ளே தான் இருக்கும் 2 பேருக்குமே. அப்படிங்க ஒன்றும் மீதி இருக்க வாழ்க்கை இருக்குது. மீதி இருக்க வாழ்க்கையை அமைதியாக வாழணும்னா இந்த பிரச்சனைக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தான் அடுத்தடுத்து நகர்ந்து போகும். ஆனால் இவங்க வந்து 2 பேரும் மேலும் அதை வந்து வளர்க்குறதுக்கு உண்டான வேலையை தான் பார்க்குறாங்களே ஒழிய எப்பயுமே
தன் கணவரை பற்றி மனைவி ஒரு கட்டமான ஒரு அறிக்கை கொடுத்தா அவருக்கு மேலும் கோவம் அதான் செய்யும். அப்போ முதல்ல அவங்களுடைய ஆதங்கத்தை நேரடியாக ரவியை கூப்பிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ரவிக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட மூலியமாக இந்த பிரச்சனையை பேசியிருக்கலாம். ஓப்பனாக வெளியே அறிக்கை கொடுக்குறது, வீடியோ போடுறப்ப ரவிக்கு அவர் வந்து டெம்ட் ஆகுறாரு, உடனே அவர் 4 பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறாரு. இது மாறி தானே போகும். இன்றைக்கி எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் சாயங்காலம் கூட ஆர்த்தி தரப்புல இருந்து இன்னொரு லெட்டர் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு வந்து இவங்க தான் ஆல்ரெடி 40 வயசுக்கு மேலே உள்ள நபர்கள், படித்த நபர்கள், ஒரு மீடியா சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, வழக்குகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக அவங்க தான் ஒரு முடிவு வெட்டணும். ஏன்னா ரவி மோகன் சைட்லேருந்து இதுதான் என்னோடய லாஸ்ட் போஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி, இதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அடுத்து வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்த்தி ரவி கிட்டேருந்து அடுத்த ஒரு இதுக்கான ரிப்ளை வருமா? வரதுக்கான கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாரு. என்னுடைய பணத்தை பிடிங்கிட்டாங்க, நான் ரோட்டில் நடந்து வந்தேன், என்னுடைய முதுகில் குத்திட்டாங்க, நான் அடிமையாக இருந்தேன், நான் தங்க முட்டையிடுற வாத்தா இருந்தேன், நான் குழந்தைங்கள நான் தான் பார்க்குறேன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதற்கு அவங்க தரப்பில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா இது அப்படி மேலும் வளர்ந்துட்டே போகும். 2 குடும்பமும் சேர்ந்து இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன் ரவி மோகன் சைடிலோட ஃபேமிலி சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல? ஏன்னா அவங்க அண்ணன் சைட்லேருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. இல்லை, இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தனித்தனியாக இருக்கிறப்ப 2 குடும்பமும் பேசியிருக்காங்க. சேர்த்து வைக்கிறதுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு பேசி வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. அவங்கெல்லாம் கையை மீறி போயிடுச்சு. போன பிறகு தான் இவங்களுக்குள்ளே இப்போ வெளியில் மோதலாயிருச்சு. இப்போ இது எவ்வளோ தூரம் போய் முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.